தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம். இந்த ஏரிக்கு பேர் பனையகுளம் ஏரிங்க. இது சுமார் 120 ஏக்கர் உள்ள ஏரி. இந்த ஏரி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 ஏக்கர் தாங்க இருக்கும். பாக்கி இந்த தெரியுது பார்த்திங்களா தென்னை, இந்த தென்னை அந்த பக்கம் நடவு இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த நீரானது ஆண்டாள் ஏரியிலேருந்து குறிச்சிக்குளம் வந்து அடுத்தது முள்ளூர் ஏரி, முள்ளேரின்னு சொல்கிறது, அந்த ஏரியிலேருந்து இதுக்கு வருது. ஆண்டாள் ஏரியிலேருந்து குறும்பக்குளம் வந்து குறும்பக்குளத்துலேருந்து பாலக்காய் ஏரி வந்து பாலக்காய் ஏரியிலேருந்து இங்கே வருதுங்க. இவ்வளோ தான் இப்போ பேஞ்ச 2 நாள் மழையில் இவ்வளோ தண்ணீரும் வந்து வீணாக இந்த நசுனி ஆற்றுல போய் அடைஞ்சிட்ருக்கு, போய் சேருது இந்த தண்ணி. இதை ஸ்பெக் டேம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை சொல்கிறாங்க. ஸ்பெக் டேம் இதுவரைக்கும் கட்டி கொடுக்கல. கட்டி கொடுத்தாங்கன்னா இந்த நீரை நம்ம சேகரிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ ஸ்பெக் டேம் கட்டுறது ஒரு திட்டம், ஆனால் கல்லணை கால்வாய் புனரமைப்பு திட்டம்னு சொல்கிறாங்களே. இப்போ ஸ்பெக் டேம் கட்டுறது நிலத்தடி நீர் கிடைக்க, ஆனால் கீழே காங்கிரீட் போட்டாங்கன்னா நிலத்தடி நீர் எப்படி கிடைக்கும் ஸ்பெக் டேம் கட்டினா? அதனால் இந்த இதை வந்து புனரமைப்பு திட்டத்தில் கீழே காங்கிரீட் போடுறது சரியில்லாத ஒரு முறைங்க. இதை வந்து வன்மையாக நாங்கள் விவசாயிகளை கண்டிக்கிறோம். இத்தனை பேரும் வந்து இந்த ஏரி கரையில் குடியிருக்காங்க, ஒரு 30 குடும்பத்துக்கு மேலே. இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ஏரி தண்ணீர் சேகரித்தால் இவங்களுடைய கால்நடைகள் மற்றும் இவங்க வந்து குடிக்கிறது வந்து பக்கத்தில் இந்த குளத்துக்கு பக்கத்தில் குழி நொடி தான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் டேங்க் தண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் வந்து இந்த குளத்தினுடைய நீர் வீணாகாமல் இருக்கணும்னா இந்த புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை பூரா நீங்கள் அகற்றி கொடுத்தீங்கன்னா இந்த தண்ணீர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க அசுனி ஆறு போய் வீணாகி போய்கிட்டு இருக்கு. இதை வந்து தூர்வாடுறேன் வாய்க்கால் வந்து கீழே வந்து புனரமைப்பு திட்டத்தில் கீழே காங்கிரீட் போடுறேன்னு சொன்னால் இதான் தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்க, எதுக்கு அது வேஸ்ட்டாக நீங்கள் வந்து புனரமைப்பு திட்டத்தில் கீழே காங்கிரீட் போடுறீங்க? அது தேவையில்லை. அதனால் இந்த தண்ணியை தேக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த பொதுப்பணித்துறை செஞ்சு கொடுக்கணும், தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க.